சினி ஆட்டோகிராஃப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அண்ணா முத்துவேல். நான் திரைப்படத்துறையில் ஒரு இணை இயக்குனராக வேலை பார்த்துட்ருக்கேன். மறைந்த இயக்குனர் திரு குருதனபால் மற்றும் கே ராஜ்சிற்பி வெற்றிமாறன் அவர்கிட்ட இணை இயக்குனராக வேலை செஞ்சுருக்கேன். அதாவது சினிமாவில் ராசி பார்த்து ஜோசியங்களை நம்பி எப்படி பின்னடைவாக இருக்குங்கிறது என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய உதாரணம். நான் வேலைகள்லாம் கற்று முடித்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணேன். அந்த ஸ்கிரிப்ட் எப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஸ்கிரிப்ட். பெத்த பிள்ளையவே அப்பங்கார தூக்கில் போடுறது அந்த ஸ்கிரிப்ட். அதுக்கு அப்பனும் பிள்ளையும் 2 பேரும் டூயல் ரோலாக பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்காக இந்த கதையை போய் என் நண்பர் ஒரு கேமராமேன் அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே என்ன சொல்ல, ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு சரத்குமார் தெரியும், கண்டிப்பாக நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், நீ கண்டிப்பாக கதை சொல் அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. உடனே அவர் அவர் பார்க்கறது ட்ரை பண்ணோம். அங்கங்கே ஓடி அலைஞ்சி கடைசியில் வர சொல்லியிருந்தார். குஷால்தாஸ் கார்டன் அப்படின்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், அது இப்போ இல்லை, பச்சைபாஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் புந்தமல்லி ரோட்டில் இருக்குது. அங்கே தான் முத அவரை மீட் பண்ணோம். மீட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டார். நல்லா வரவேற்றார். ஜூஸ் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து பேசினார். சாப்பிட்டு அப்புறம் என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி நான் உங்கள்கிட்டலாம் வேலை செஞ்சுருக்கேன் சார், ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு. அப்படியா, சரி நீங்கள் ஃபாலோவில் இருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் கதை கேட்க முடியாது, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இங்கே தான் ஜோசியங்கிற விஷயம் வந்துச்சு. அந்த டைம் பார்க்குறது, நாள் பார்க்குறது, நாள் சரியில்லைன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே தான் எனக்கே ஒரு ஷாக்காக இருந்துச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி வேணாம், நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோவில் இருங்க அப்படின்னு சொல்லி அவரோட பிஏ நம்பர் கொடுத்துட்டார். சரி, நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 6 மாதம் அவர் ஃபாலோவில் இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் பாசன் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஜெமினி ஸ்டுடியோ, பழைய ஜெமினி ஸ்டுடியோ, அண்ணா மேம்பாலம் பக்கத்தில் இருக்க ஜெமினி ஸ்டுடியோவில் பாதி கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பில்டிங்கில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஏய் அப்படிங்கிற படம். அந்த படத்தோட டைரக்டர் வெங்கடேஷ். அதில் சரத்குமார் தான் பொன்னம்பலத்துக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக அங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களை வர சொல்லிட்டாங்க. நாங்களும் போயிட்டோம். போனால் ஒரு அங்கே பயங்கரமான ஃபைட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு வந்தார், பிரேக்கில் வந்தார். திடீர்னு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சொன்ன சார் ஏற்கனவே வந்தோம், இந்த மாதிரி பார்த்தோம். ஆமாம், நீங்கள் வர சொல்லிங்க. ஆமாம், சரி வெயிட் பண்ணுங்க சொன்னால், மறுபடியும் அவனுக்கு ஜூஸ் கொடு அப்படின்னோடனே அவங்க ஹஸ்பண்ட் எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஜூஸ் குடிச்சிட்டு இந்த ஒரு ஷார்ட் இருக்குது, நான் பேசிட்டு போய் அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி உட்காந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டு. அப்புறம் கேட்டார், என்ன கதை என்னென்னு. இவனுக்கு ஃபுல் கதை கேட்குறதே எனக்கு டைம் இல்லை, ஏன்னா இந்த ஃபைட்டு சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு, இன்றைக்கி வேறு சந்திராஷ்டமம் அப்படின்னாரு. என்னடா இங்கேயும் இந்த மாதிரி நேரம் டைம்லாம் பார்க்குறாருன்னு எனக்கு கொஞ்சம் சங்கடம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்த வேலையை பார்க்கணும்ல அப்படின்ட்டு அப்புறம் சொன்னேன், இன்றைக்கி கதை கேட்க முடியாது அப்படின்ட்டாரு. இல்லை சார், நான் வந்துவிட்டோம், 2வது தடவை உங்களை மீட் பண்ணுறோங்க. சரி, உங்கள் லைன் மட்டும் சொல்லுங்கள், என்ன லைன்னு சொன்னேன். அப்போ இந்த லைன் நான் சொன்னோன்னா அவர் ரொம்ப பிடிச்சி வச்சு, லைன் ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம், ஒரு அப்படி ஃபாலோவில் இருங்க, பிஏ கூட சொல்கிறேன், நான் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கோ அன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க கதை சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஓகே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நானும் நண்பர் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் கதையை இன்னும் மெருகேற்றுனதுக்காக என் நண்பர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவர் அதாவது அன்பர் அலிகான்னு சொல்லி ஒரு நடிகர், என்னோடய நண்பர். அவர் தான் இதுக்கு எல்லாமே பொருளாதார உதவி பண்ணார். அவர் மூலியமாக தான் எல்லாம் இந்த கதை ஆலோசனை நடத்தணும். அதில் நல்ல நண்பர்கள்லாம் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நல்லபடியாக கிரிப்பாக இருந்துச்சு கதை. சரி, சொல்லி முடிச்சலாம் சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு நாள் அவங்க பிஏ சொன்னாங்க, இந்த மாதிரி கும்பகோணத்தில் ஷூட்டிங், சத்ரபதி, நீங்கள் அங்கே வந்துருங்க. நாங்கள் சரி ஓகே, நாங்கள் சொன்ன டேட்டு கரெக்டாக நாங்கள் அங்கே போயிட்டோம். போனால் காலையில் நண்பர் வீடு அங்கே இருக்குது, வரதராஜன் என்னோடய நண்பன், அவனோட வீடு அங்கே இருக்குது. அங்கே போய் எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாகி நேராக ஸ்டெல்லிங் ரெசார்ட், அதாவது ஆனந்தம் படத்தில் தான் நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட் முத அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே ஒரு ஆள் இல்லை. என்னன்னு கேட்டால், அங்கே இருந்து ஜெயங்கொண்டம் பக்கத்தில் உடையார்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பழைய ஒரு ஜமீன் பில்டிங், பாலடைஞ்ச பில்டிங், அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ட்டார். அங்கே போகலாம் அப்படின்னோடனே அப்போ சரி ஓகே, நானும் ஃப்ரெண்டும் அங்கேருந்து பஸ் ஏறி உடையார்பாளையம் அந்த ஸ்பாட்டை போய் பார்த்து அந்த இடத்துக்கு போனால் எங்களை பார்த்தா நான் ஷாக்கு, என்ன இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு. ஆமாம் சார், நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், அங்கே நீங்கள் இல்லை, இங்கே ஷூட்டிங் நடக்க சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே வந்துட்டோம்.
நீங்கள் கதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுங்க. சரி, இங்கே கேட்க முடியாது, நான் இருக்கிறது அங்கே தானே கும்பகோணத்தில். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைன்னு சாப்பிடுங்க, சாப்பிட்டு நீங்கள் கிளம்புங்க, நான் அங்கே வந்து கேட்குறேன், நீங்கள் நாளைக்கு வாங்கன்ட்டார். சரி ஓகே சார்ன்ட்டு மறுபடியும் நாங்கள் கும்பகோணம் போயிட்டோம். மறுபடியும் கும்பகோணம் போயிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இந்த கதையை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு எப்படி இப்படி சொல்லலாம் என்னென்ன மாதிரி நான் என்ன தயார்படுத்திக்கிட்டு இருந்தோம் நானும் ஃப்ரெண்டும். சொல்லி முடிச்சோன்னா அடுத்த நாள் காலையில் அங்கே போனோம். மத்தியானம் சொல்லியிருந்தார், மத்தியானம் போனால் அங்கேயும் ஸ்பாட்டில் ஆள் இல்லை. என்னன்னு கேட்டால் மற்ற ஆட்கள் நடிச்சிட்ருக்காங்க அங்கே, நிறைய நடிக்க வடிவேல் சார் அப்புறம் மற்ற ஆட்கள்லாம் நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இவர் ஆள் அங்கே இல்லை. என்னன்னு கேட்டால் அசண்ட் கேட்டால் சொன்ன மாதிரி ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. அவர் அந்த நேரத்தில் பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருந்தார். அப்போது அவர் எம்பிக்கிற முறையில் அந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படிங்கிறது போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டார். அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். அவர் வரத்துக்கே 6 மணி ஆகிப்போச்சு. அப்புறம் 6 மணிக்கு எங்களை பார்த்தா வாங்க சாரி, இந்த மாதிரி முக்காடு வேலையாக போயிட்டேன், வர முடியலை, லேட்டாகி போச்சு, நீங்கள் நாளைக்கு வந்துடுறேன்ட்டார். மறுபடியும் நாங்கள் என்னடா அப்படி தடுத்துக்கிட்டே போக சொல்லி பேசி நானும் நண்பரும் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் மறுபடியும் காலையில் போகிறோம். வேலை போனால் ஷூட்டிங் போயிட்டுருக்குது. அப்போது உடனே டேரக்டர் கூப்பிட்டு சொன்னார், ஒரு 3 ஹவர்ஸ் விட்டுருங்க, நான் போகிறேன்ட்டு. சரி ஓகே சார் அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னேன்னா அப்புறம் போனால் அதுக்குள்ளே வந்து நிறையா அவங்க ஆட்களில் கட்சி ஆட்கள் அவங்களாம் இப்போ ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார்னு நினைக்கிறேன். அந்த கட்சி ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ கட்சி ஆட்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தா மணி 6 ஆகி போச்சு. அவர் ரொம்ப சங்கடப்பட்டார். என்னாச்சு உங்கள்கிட்ட கதை கேட்டால் இவ்வளவு இழுத்துட்டு போகுது, சரி ஓகே வாங்க ஓப்பனிங் சொல்லுங்கன்னார். ஓப்பனிங் சொன்னோன்னே என்னை அப்படியே அந்த கையை எடுத்து அவர் பிடிச்சார். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையாக இருக்குங்க. ஏன்னா அந்த டூயல் ரோல், ஒவ்வொரு ரோலும் அப்படி, அதாவது அப்பா கேரக்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறோம், பையனோட கேரக்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கிற சொன்னேன். ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி கையை குடி சொன்னார், கண்டிப்பாக நாளைக்கு ஃபுல்லாக கேட்டுறேன் வாங்க அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி போகிறேன். போனால் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. டக்குன்னு உடனே டேரக்டர் சொல்லிட்டேன், நேற்று கேட்க முடியல, அதனால் இன்றைக்கி நான் கேட்டே ஆகணும், அதனால் என்னை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தார். ஓகே சார், 4 ஷாட் எடுத்துகிட்டு சரி நீங்கள் போங்க சொல்லிட்டாங்க. நேராக வந்துட்டார். வந்து அவருக்கான ரூமில் கூப்பிட்டு போனார், உட்காந்தார். அப்புறம் எல்லாம் ஜூஸ் சாப்பிட சொன்னார், சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு ஃபுல் கதையும் ஒரு ஸ்ட்ரெச்சில் சொன்னேன். சொல்லி முடித்தோன்னே அவர் சில கரெக்ஷன்லாம் சொன்னார். இப்போ நீ இது பண்ணி அதை பண்ணு சொன்னார். சரி இதை பண்ணிக்கலாம் சார், அது கதைக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம் சொல்லி அது கொஞ்சம் சின்ன ஒரு வாக்குவாதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் நான் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இடையில என்னென்னா, அவர் அந்த நேரத்தில் தான் 1977 அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார். அது ரமேஷ்குமார்னு ஒரு டைரக்டர் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அந்த படம் என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு இவரே டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ இடையில நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், கரெக்ஷனாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு சரி ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அவருக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. அதோட அந்த கதை முடிஞ்சு போச்சு.